டிஸ்க்ளைமர் ஃபர்ஸ்டே போட்டுறேன். தயவு செஞ்சு இந்த படத்தை யாரும் பார்க்க வராதீங்க. உனக்கு ரிவ்யூ குத்துன்னு இருக்கிறேன் பாரு, கம்ப்ளீட்டா அதாவது இது ரொம்ப த்ரில்லிங்காக போகிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குது படம். கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது படம். அதாவது ரொம்ப கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்காக வருது. கொஞ்சம் நல்லா போர் அடிக்கலாம் நல்லா பார்க்கும்போது. டிஃப்ரெண்ட்னு தெரியல, பட் எனக்கு பிடிச்சிருந்தது. பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்காக தான் இருந்தது. நல்லா பிடிச்சிருந்தது. பரவாயில்ல. கதைக்களம் ஓகே, கதைக்களம் நல்லா தான் இருக்குது. இன்னும் ப்ராப்ளம் இல்லை. இன்னும் கொஞ்சம் இதுவாக இருந்திருக்கணும். கொஞ்சம் ஓகே, பரவாயில்ல, நல்லா தான். சார் சூப்பராக பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன், பிரமாதமாக பண்ணியிருக்கேன். ஓகே, கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப இது இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் மேலாம்பிக்காக தான் இருக்குது கதை. கொஞ்சம் ஸ்டஃப், அந்த அளவு ஸ்டஃப் இல்லை. ஓகே, பரவாயில்ல, ஓகே. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான், க்ரைம் த்ரில்லர் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த ராட்சசன் அந்த போகிறது இல்லை, அந்த மாதிரி படம் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தால் அதே மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ஒரே பேட்டர்னில் கொலை செய்கிற ஒரு கொலையாளி எப்படி கண்டுபிடிக்கும் அந்த மாதிரி தான் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த போர் தொழிலில் பார்த்த மாதிரி அப்படியே இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. லேகுன்னு இல்லை, படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் ஓகே, நல்லா இருக்குது, த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. படத்தில் அதான் ஒரு இந்த மாதிரி ஒருத்தர் பிடிக்கணுங்கிற பட்சத்தில் இன்னொருத்தர் கொலை பண்ணக்கூடாது, அந்த மாதிரி தான் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக தான் இருந்துச்சு. அதே பேட்டர்னில் கொலை பண்ணுறதுனால கரெக்டாக இருந்துச்சு. அதே தான் சொல்கிறேன். அது மற்ற ராட்சசன் அந்த மாதிரி படத்தில் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த படத்தில் அதான் இப்போ இவனுக்கு சரத்குமாருக்கு பிடிக்காதவர்னா அவர் கொலை பண்ணுறாரு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி தான் சொல்ல வரேன். நார்மலாக ரொம்ப பெருசாக ஒன்று சொல்ல வரேன், நார்மலாக தான் இருக்கும். பட் ஸ்மைல் மேன் ஸோ ஓகே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஒரு போர் தொழில் மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல படங்களை பார்த்தாச்சு. ஸோ அதனால் ஸ்மைல் மேன் அந்தளவுக்கு திருப்தியாக வரலன்னு தான் நான் சொல்ல முடியும். அந்த பிளாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நரேட் பண்ணதே எந்த வித அது என்ன சொல்கிறது, கிளைக்கதைகள்லாம் இல்லாமல் அப்படியே ரொம்ப ஃப்ளாட்டாக போச்சு படம். நிறையா நம்ம வெப்சீரிஸும் ஓடிடியில் நிறையா இந்த மாதிரி படங்கள் போஜபுரியிலேருந்து எல்லாமே பார்க்குறதுனாலே என்னமோ தெரில, நம்ம மனசில் அது கனெக்ட் ஆகலை. எப்போவுமே ஒரு சைக்கோ த்ரில்லர் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் நம்மளால் உட்கார முடியும். ஸோ அந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ஸ்டோரி ஃப்ளாட்டாக போயிருக்கு. ரெண்டாவது சைக்கோ த்ரில்லர் சைக்கோவாக மாறதுக்குள்ள ரீசன் ரொம்ப பக்காவாக சொன்னால் மட்டும்தான் அந்த படம் ஜெயிக்கணும். உதாரணத்துக்கு போர் தொழிலில் சொல்லலாம், ராட்சசனை சொல்லலாம். ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா பிகைன் அதை என்ன சொல்கிறது, அந்த சைக்கோ த்ரில்லரை ஏன் மாறினாங்க, ரீசன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு இதாக இருக்கணும். ரெண்டாவது ஒரு சில படங்கள் பார்த்தீங்கன்னா சைக்கோ த்ரில்லர் யாருங்கிறத ஓப்பன் பண்ணிடுவானுங்க. ஒரு சில படத்தில் ஓப்பனே பண்ண மாட்டாங்க, ரெண்டுக்கு மிட்ல வச்சு இவங்க பண்ணியிருக்கானுங்க. இவனா அவனா அந்த மாதிரிலாம் ஒரு எதுவுமே இல்லாமல் நம்மளால் யூகிக்க முடிஞ்ச மாதிரி போனதுனால படம் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு தடவை பார்க்கலாம், ரொம்ப மோசம்லாம் கிடையாது. அதே மாதிரி சூப்பர் படம் அப்படின்னா சொல்ல முடியாது. எத்தனையோ படம் சரத்குமார் காப்பான் நடிச்சிருக்காப்புல, இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுற ஆஃபீஸராகவும் நடிச்சிருக்காப்புல. ஸோ அதெல்லாம் எதிர்பார்த்து வந்ததுக்கு இது அந்த அளவுக்கு இதாகல தான். இல்லையா ஆகணும். சரத்குமார் 150th படம், ஒரு நல்ல படத்தையும் நல்ல கதையும் சூஸ் பண்ணி நடிச்சிருக்கலாம். இவர் நிறைய பண்ணார் இல்லையா, இப்போ 2-3 வெப்சீரிஸ்லாம் பண்ணார்ல, அது மாதிரியே பண்ணிட்டாருன்னு நம்ம சொல்லணும். டெக்னிக்கலாக என்ன பண்ணியிருக்காங்க, எதுவுமே பண்ணலை. அதுதான் இருந்துச்சு. நைட் எஃபெக்ட்லேயே படம் ஃபுல்லாக மூவ் ஆகிறதுனால கொஞ்சம் கேமரா ஒர்க்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது. மியூசிக் கூட ஓரளவு நல்லாவே பண்ணியிருக்காப்புல. அவங்க எடுத்த பிளாட் கூட ரொம்ப நல்ல பிளாட் தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ த்ரில்லருக்கு எதுக்காண்டி சைக்கோ மாறினாங்கிற ரீசன் கரெக்டாக இல்லாதனால கொஞ்சம் இதாக இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த படத்தை யாரும் பார்க்க வராதீங்க. பார்க்க வந்தீங்கன்னா உங்களை மண்டையை அப்படியே கசங்கி உங்களை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி வெளியில அனுப்பிடுவாங்க. உயிரோட நாங்க வெளியில வந்ததே பெரிய விஷயம். ஏன்னா அந்த அளவுக்கு படம் சர்மா மொக்கங்க. கொஞ்சம் மொக்க இருக்கலாம், படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் மொக்கையா வச்சீங்கன்னா படம் பார்க்க வந்த எங்க நிலைமையெல்லாம் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்களா. டிரெக்டர்ஸை கேட்கறேன், இல்ல வேற 2 டிரெக்டரா வெளியில வந்த உன்னதான் எனக்கு தெரியுது. 2 டிரெக்டர்ல ஒரு டிரெக்டருக்கும் அறிவில்லை போல. எங்களெல்லாம் சும்மா கொலை பண்ண அந்த படத்தை ரசிச்சு பாக்குறவங்கன்னு நினைச்சுன்னு இருக்கீங்களா? கதை இருக்கணும் ஐயா உள்ள. ஒரு ஆணி கதையும் இல்ல. எப்படி சுப்ரீம் ஸ்டார் இந்த படத்தை ஏத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல. கதையே இல்லைங்க. தயவு செஞ்சு நான் சொல்லிட்டா, உள்ள படம் 2.25 hour. அந்த 2.25 hour கம்ப்ளீட் வேஸ்ட். டிராவலிங் ஒரு 1/2 hour கம்ப்ளீட் வேஸ்ட். பிரேக் 5 நிமிஷம் கம்ப்ளீட் வேஸ்ட். உனக்கு ரிவ்யூ குத்துன்னு இருக்கிறேன் பாரு, கம்ப்ளீட்டா வேஸ்ட்.